Hey guys, welcome to Anita Sampath Vlogs. நம்ம நாளைக்கு காலையில ஒரு சூப்பரான கண்ட்ரிக்கு போறோம். சோ அந்த கண்ட்ரிக்காக இப்போ வந்து நாங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது யாரெல்லாம் போறாங்கன்னா நானு பிரபா, என்னோட தாய் மாமா இருக்காரு. சோ அவர் தான் போறோம். என்னோட அம்மாவோட அண்ணா. அண்ட் அவங்க வந்து எங்க அத்தை மாமின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து அத்தை அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து மாமா மாமி அப்படி சொல்லுவாங்க, நம்ம வந்து அத்தை, ராஜி அத்தை. அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், நிலா பியூட்டி பார்லர் கும்பகோணம், அதோட வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க தான், அந்த பார்லரோட ஓனர் அவங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, அதுல 2 கேர்ள் இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து இவதான் ஒரு சூப்பரான மேக்கப் ஆர்டிஸ்ட். இங்க பாரு, ஒரு வாட்டியாச்சும் பாரு. இப்படிதான் பண்ணுவா அண்ணா கழுத்துல. மோனி என்ன பண்ற? அவ வந்து சூப்பரா மேக்கப் பண்ணுவா. சோ அவளோட மேக்கப் எனக்கு பண்ணது வந்து விஷுவல்ஸ் தான் இதுல போடுறேன், செம்மையா பண்ணுவா. ஏன்னா அவளோட சிஸ்டர், அவளோட எல்டர், இவதான் எல்டர் மாதிரி பண்ணுவா. ஆக்சுவலி எங்க சிஸ்டர் தான், இவதான் அக்கா மாதிரி எல்லாம் பண்ணுவா, அவ தங்கச்சி மாதிரி பண்ணுவா. சோ வந்து அபி அவ வெளியே இருக்கா. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லா திங்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மாமா வந்து ஒரு 50s கிட், ஓகேவா? இவர மாதிரி ஒரு பக்காவான ஒரு பர்சன் வந்து நீங்க எதுலயும் பார்க்க முடியாது. கடந்த 6 மாசமா இந்த ஒரு ட்ரிப்புக்காக மாமா வந்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டா வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துட்டு அந்த மாதிரி இருக்காரு. டிக்கெட் எல்லாம் கரெக்டா நம்ம அந்த டிக்கெட் மட்டும் தான் பாப்போம். கீழே ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கூட படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காரு. நான்லாம் வந்து இப்பெல்லாம் ஊருக்கு போறதுன்னா ரிட்டர்ன் ஆற டேட்டு, போற டேட்டு மட்டும் தான் தெரியும். டைம் வந்து நைட்டு தூங்க முன்னாடி தான் பாக்குறேன். அந்த மாதிரி போறது கூட பாத்துருவேன், ரிட்டர்ன் பார்க்கவே மாட்டேன். ஆனா மாமா வந்து 6 மந்த்ஸா இந்த ஒரு ஸ்ரீலங்காக்காக வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வச்சிருக்காரு, நான் காட்டுறேன் பாருங்களேன். சரி மாமா, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. எங்க மாமா வந்து ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆபீசர், கரெக்டா? பர்சாரா? நிதியாளர், தமிழ்ல நிதியாள், பர்சார் நிதியாளர். எதுல? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம் மென். கும்பகோணம் மென் அரசு கலைக்கல்லூரி கும்பகோணம் மென். மென்னுனா ஆண்கள். ஓ, ஆண்கள் கலைக்கல்லூரி. ஓ, இப்போ வந்து கோயடா? ஓகே. அந்த காலேஜ்ல, கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து ட்ரெஷரரா இருந்தார். ட்ரெஷரர் தானே நம்ம பேரு? ஃபைனான்ஸ் ஆபீசர். ஆதார், பேன், அப்புறம் நம்ம டிரைவ் லைசென்ஸ், ஓட்டர் ஐடி, ஏடிஎம் கார்டு, ஹெல்த் கார்டு. ஐடி கார்டு, காலேஜ் ஐடி கார்டு. ரிட்டையரே ஆயிட்டாரு, ஆனாலும் ஐடி கார்டு அதுல வச்சிருக்காரு. ஏடிஎம் கார்டு இதுல வச்சு ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டுல நீங்க தான் மாமா. நாங்கெல்லாம் கேஷ்ல பர்ஸ்ல வைப்போம், அத கூட ஒரு கார்டு போட்டு அதுல வந்து வச்சிருக்காரு. கல்யாண பத்திரிக்கை மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த மாதிரி வந்து, அதாவது அந்த ஏஜ், அந்த பீரியட்ல இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கரெக்டா இருப்பாங்க. நம்ம தான் அப்படி இருக்கிறது இல்ல. அதுல எங்க மாமா வந்து ஒருத்தர். இதே மாதிரி இன்னொரு பீஸ் ஒருத்தர் இருக்காரு எங்க ஃபேமிலியில, எங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் இதே மாதிரி தான் பண்ணுவாரு. 2 பேரும் ஒண்ணுதான். திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ரீலங்காக்கு எடுத்துட்டு போறோம். அங்க வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்கு மாமா? நம்ம குடும்பம் 15 ஃபேமிலி. 20 குடும்பத்துக்கும் மேல வந்து அங்க இருக்காங்க. சார் நம்ம போற இடம் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து என் அம்மாவோட நேட்டிவ். நான் நியூஸ் படிக்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க கொஞ்சம் இலங்கை ஸ்லாங் மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் கன்னியாகுமரி போயிருந்தேன், அங்க வந்து ஒருத்தர் நீங்க நாகர்கோயிலா, எங்க ஊர் மாதிரியே பேசுறீங்க அப்படின்லாம் சொன்னாரு. சத்தியமா இந்த ஊருக்கெல்லாம் எனக்கெல்லாம் சம்மந்தமே இல்ல, நாங்கெல்லாம் பிறக்கவே இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் அம்மா இலங்கைன்னு சொன்னே பாருங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்லாங் வருதுலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எங்க அம்மாவோ எங்க ஃபேமிலியோ இலங்கை தமிழ் பேச மாட்டாங்க, நார்மல் தமிழ் தான் பேசுவாங்க. ஆனா அவங்க நேட்டிவ் வந்து, அம்மா அங்க பிறந்தது, என்னோட தாத்தாவும் பிறந்ததெல்லாம் வந்து அங்கதான். அப்புறம் அவங்க சின்ன வயசு இருக்கும்போது இங்க வந்துட்டாங்க. சோ எங்க மாமாவும் அங்கதான் பிறந்தாங்களா. மாமா 9 வயசு இருக்கும்போது இங்க வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இங்கதான் செட்டில். இன்னும் எங்களோட நிறைய ஃபேமிலிஸ் வந்து அங்க இருக்காங்க. மாமா எத்தனை குடும்பம் அங்க இருக்காங்க ஸ்ரீலங்கா? ஒரு 20 குடும்பங்கள் இன்னும் அங்க இருக்காங்க. எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான். மாமாவோட சொந்தம் நிறைய இல்ல மாமா? உங்க அப்பா கூட பிறந்தவங்க, அவங்க பசங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி. சோ எங்க தாத்தா கூட பிறந்தவங்க எல்லாரும். சோ அவங்க எல்லாருக்கும் வந்து கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போகணும்னு. இதெல்லாம் வந்து அங்க கிடைக்காதா? இது ஸ்ரீலங்கால கிடைக்காதா? இது கிடைக்காதா ஸ்ரீலங்கால? நான் வாங்கிட்டு தான் போவேன், அன்பை நான் இப்படிதான் வெளிப்படுத்துவேன்னு வளையல், கம்மல் எல்லாம் ஜிமிக்கி, சந்திரமுகி ஜோதிகா மாதிரி எங்க மாமா வந்து ஜிமிக்கி, வளையல் அப்படின்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. சரி வாங்க போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க போயிட்டு. ஓ இதெல்லாம் சாரி. அவங்களோட தங்கைகள், தங்கையின் மகள்கள், இந்த மாதிரி பெரிய குடும்பம் இருக்கு. ஏகப்பட்ட சாரீஸ் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பல 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 வாங்கி வச்சிருக்கு. இதுல என்னது அத்தை?
பிளவுஸ் பிட்டா? அதுவும் இந்த பிளவுஸ் பிட்லாம் ஸ்ரீலங்கால பார்த்தா ஷாக் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு பிளவுஸ் பிட் உலகத்துல யாரு வாங்க? ஓ சரி சரி, குட்டீஸ்கா. சரி சரி, மெட்டீரியல் மாதிரி எடுத்துட்டீங்க, வேணுங்க போது தச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, ஓ ஓகே ஓகே. பாருங்க, ஊர்ல இருக்க ரிலேட்டிவ்ஸோட பெயர்கள், அவங்க வயது, அதுக்கேத்த மாதிரி போய் எல்லாரும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க எங்க மாமாக்கு. எவ்வளவு? 27. ஓகே ஓகே ஓகே, அம்மா வளைஞ்சிரும். 24.9, 24.7, 25 கிட்ட. பாருங்களேன், கண்ணுக்குட்டி வந்திருக்கு. தங்கம் வெளில போடா. வீரா என்ன பண்ணணும் இந்த இடத்துலனா, எங்களை காப்பாத்தணும். ஆனா அவன் மாட்டை உள்ள விட்டுட்டு அவன் வெளியே இருக்கான். செல்லம் வா, இந்தா 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 தரங்க, வா இங்க வா இங்க வா இங்க வா வா வா, வெளில வா, வெளில வாடா, இங்க வா இங்க வா இங்க வா. குட் பாய், குட் பாய், வெளில வா. வா வீரா, நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. உன்னை எதுக்கு சோறு போட்டு வளர்க்கறோன்னு தெரியல எனக்கு. வா வா, இது வேற சைடுல இருந்து வேற வருது. குட் பாய் வீரா, நீ எதுக்கு இருக்கன்னு தெரியல வீரா, சத்தியமா. இதுதான் வந்து எங்களோட டீம், எங்க அனிமல்ஸ் கேங். இவங்கலாம் இன்னும் கூட நிறைய பேர் இருக்காங்க. நைட் ஆனா ஏதாவது நமக்கு ஃபுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ கொஞ்சம் டிலேவா நாங்க வந்து கொடுப்போம், ஒரு 10 o'clock போல. இப்ப டைம் அவ்வளோ ஆகல. Making our Christmas memories. I've been working so much lately, I can barely find the time to sleep. Yeah, I spend my time running around, keeping people pleased. But this is my favorite holiday. It's a chance to start over new. 'Cause I missed you so I'm letting go of everything but you. These are the good times with you, baby, this year. ஓகே, எங்க மாமா வந்து முதல் முறையா ஏர்போர்ட்குள்ள வந்து ஃபிளைட்லாம் பக்கத்துல பார்த்து சந்தோஷமா அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் வச்சிட்டாரு. இந்தியா விட்டு வெளில போறதுக்கான இது கொடுத்துட்டாங்க, ஸ்ரீலங்கா போறதுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களோட முதல் இது பாஸ்போர்ட் வந்து ஸ்டாம்ப் வந்து ஸ்ரீலங்கா. எங்க மாமாவோட பிறந்த ஊர் அதான். என்ன மாமா, ஹாப்பியா? பிறந்த ஊருக்கே முதல்ல போறீங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டைம். நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அடையார் ஆனந்தபவனில் பிரபா தோசை வாங்கிட்டேன். நான் பக்கத்தில் இருக்க KFCயில் வந்து சிக்கன் வாங்கிட்டேன். இங்கே எல்லாமே காஸ்ட்லி தான். தோசைலாம் 350 ரூபா வரும். இந்த சிக்கனுமே வந்து 8 பீஸ் 500 ரூபா கிட்ட வரும். பட் வந்து வீட்டிலே சாப்பிட்டு வரது பெட்டர். எங்களுக்கு டைமில் அதனால இங்கே வந்து சாப்பிட்றோம். என்னோட மாமா வந்து என்கிட்ட ஒரு ஃபெடரல் பேங்க்கில் என்கிட்ட ஒரு கார்டு இருந்தது, இம்பீரியோன்னு. அது வந்து 4500 ரூபா சாப்பாடு வந்து ஏர்போர்ட்டில் வெறும் 2 ரூபா தான். எந்த டெபிட் கார்டு கூட வந்து அக்செப்ட் ஆகும். அதனால் மாமா வந்து நான் லான்ச்சுக்கு அனுப்பிட்டேன். அவர் வர வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட கேட் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஷாலை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஷால் நம்ம தமிழில் சால்வேன்னு சொல்லுவோம், ஷால். அது போயிட்டு இது வந்து இப்போ வாங்கிட்டு வரணும். உனக்கு இருந்திருக்கு. எவ்வளோ இது? இது எவ்வளோ இது? எதுக்குடா அப்ப? அப்படி என்கிட்ட இந்த ஷால் இருக்குல்ல, துப்பட்டா அவன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நாங்க பாருங்க, வீட்டுல ஏகப்பட்டது இருக்கு. 7-8 ஷால் இருக்கு. இங்க வாங்க மாமா, ஃபிளைட் கிட்ட. எங்கள் மாமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட லைஃப்பில் வந்து ஃப்ளைட்டில் ஏறி ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ வளைச்சு அவரை தான் நான் வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அவரோட எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. ஏன்னா கிட்டத்தட்ட 56 வருஷம் கழித்து அவர் பிறந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்க போகிறாரு. அவர் கூட வந்து சேர்ந்து விளையாண்ட கசின்ஸ் அவங்களாம் இன்றைக்கி வந்து 70 வயசு தாண்டிட்டாங்க. அண்ட் அவங்களோட அத்தைகள்லாம் இன்றைக்கி வந்து 90 வயசு. அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக முதல் முறையாக அந்த நாட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா ஒருத்தருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் இன்ஸ்டாவில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணப்போ அவங்களும் சொன்னாங்க, நாங்களே
நாங்களே கண் கலங்கிட்டோம், எங்களுக்கே ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தால் ஒரு மனுஷனுக்கு வந்து 65 வயசில் இப்போ கிளம்பி நான் போய் அத்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த காலத்தில் வந்து அம்மா அப்பாக்களே யாரும் பார்த்துக்கிறது இல்லை. பட் இவர் வந்து அத்தைங்களுக்காக, சித்தி பெரியம்மா அவங்களோட பசங்களுக்காக போகிறாரு. அண்ட் பை த வே நாங்கள் கொழும்புல வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறமா அவருக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். பெல்ட்னா இதுதான், இங்கே தான் வந்து பேக்கெல்லாம் போடுவாங்க, இதுதான் டிரான்சிட்டு, இப்படி தான் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரபாவும் மாமாவுக்கு நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எங்களோட பெல்ட்டுக்கு வந்து போனோம். பெல்ட் நம்பர் 3 அது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே போய் எங்களோட பேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு எங்களோட ரிலேட்டிவ் ஸ்ரீலங்காவிலேருந்து மாமாவோட அத்தை பையன், அவருக்கு வந்து இப்போ 70 வயசு ஆல்மோஸ்ட், மாமாவுக்கு வந்து 65 வயசு ஆல்மோஸ்ட். ஸோ அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்தேன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க ஸ்ரீலங்காவில், டாப் அண்ட் மிடி போடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து எடுத்த இந்த வீடியோவை. ஸோ வெளியே வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நம்பர் வேறு எங்ககிட்ட இல்லையா, நாங்கள் சிம் கார்டு புதுசு வாங்கலை, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவரை கண்டுபிடிக்க. ஆல்மோஸ்ட் 3 hours அவர் ஒரே சேரில் எங்களுக்காக உட்காந்துருந்தார். அவர் பக்கத்தில் நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம், ஆனால் எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு பக்கத்துலேயே போயிருந்தால் அவரை கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் எங்களுக்கு அது தெரியல. 3 hours வெயிட் பண்ணி கடைசியில் அவரை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலாக இருந்தது, அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்டு ஒய்ஃபை வேறு ஏர்போர்ட்குள்ளே ஒரு ஒய்ஃபை ஃப்ரீ கொடுப்பாங்க, ஓகேவா. வெளியே வந்தோன்னே அந்த கனெக்ஷனும் போயிடுச்சு. அப்புறம் பிரபாவை மட்டும் அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஓரமாக நிற்க சொல்லி, உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, ஒன்ஸ் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டா அவன் அந்த கார்னரில் நிற்க சொல்லி கால் பண்ணி அவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மாமாவும் அவரும் வந்து 56 வருடங்கள் கழித்து வந்து மீட் பண்ணுறாங்க. 8 வயசு பையனாக எங்கள் மாமா இந்த ஊருக்கு வந்தார். அதோடு வந்து இப்போ தான் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. நாங்களாம் ஆட்டோ பிடிச்சி நெக்ஸ்ட் வந்து கொழும்புக்கு போயிருந்தோம். கைஸ், நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். எங்களோட லக்கேஜஸ்லாம் உள்ளே வச்சுட்டு இந்த பஸ்ஸில் ஏறுறோம். இது வந்து ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்லேருந்து 150 ரூபா நம்ம ஊர் காசுக்கு, இவங்க ஊர் காசுக்கு 500 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வந்து நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் சேர்ந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நாங்கள் இப்போ கொழும்பு போகிறோம். அங்கே போய் அடுத்து என்னென்னு பார்க்கலாம். பஸ் மாதிரி இல்லை, குட்டி வேன் மாதிரி இருக்குது, க்யூட்டாக சின்னதாக நல்லா இருக்கு. அவ்வளோதான். உட்காருங்க, நான் பின்னாடி சீட் இருக்கா. செம்ம காமெடியா இருக்கா. கைஸ், நாங்க வந்து ரூமை தேடி போயிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு சும்மா ஒரு ரூம் போட்டிருக்கோம். இந்த ரூமோட நாங்க ரைட்ல வந்து ஒரு இடம் பார்த்தோம். அங்க வந்து ரூமோட பிரைஸ் வந்து 3500 ரூபா கிட்ட சொல்றாங்க. இந்த ஊர் காசுக்கு, ஸ்ரீலங்கன் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு 1200 அது மாதிரி வரும் போல. ஆனா அவ்வளவு தூரம் கூட நடக்க தெம்பு இல்ல. இந்த லெஃப்ட்லயே பார்த்தா இங்க ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு. சரி, அங்க ஒரு ஆடு போட்டிருந்தாங்க. சரி, அங்க போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் மட்டும். அதில் வந்து புறக்கோட்டை, பேட்டா அப்படிலாம் போட்டிருக்கு. ஐ திங்க் நான் இருக்கிறது தான் பேட்டா, அதுக்கு தான் புறக்கோட்டைன்னு தமிழ்ல பேர் போல. இதான் ஸ்ரீலங்கன் லோக்கல் பஸ்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா கண்டி, கொழும்பு, புறக்கோட்டை, அதாவது நான் இருக்கிறது தான் புறக்கோட்டை இல்லையா, ஏரியா பேர் புறக்கோட்டை மாதிரிலாம் போட்டிருக்கு. சரி, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, வாங்க இது எவ்வளோன்னு கேட்டு வருவோம். என்ன இந்த இடத்துல நிறைய பேர் மீட் பண்ணிட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டு சொன்னாங்க, இந்த ஏரியாக்கா வந்திருக்கீங்க, இது வந்து பேட்டா அப்படின்ற ஒரு ஏரியா, ஓகேவா. இங்கே வந்து நிறைய திருடுங்க இருப்பாங்க, உங்கள் பாஸ்போர்ட் எடுத்துப்பாங்க, ஃபோனு பிடிங்கிட்டு போயிடுவாங்க, வீடியோ எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் நடந்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கும். ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம், நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபாய், இந்த ஊர் காசுக்கு ஒரு 6500 ரூபாய் அந்த மாதிரி. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனால் எங்களால் நடக்க முடியல, சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனா முன்னாடி என்னோட பெரியப்பா 70 வயசு ஆகுது, அவர் சூப்பரா நடந்து போயிட்டு இருக்காரு. எங்களால தான் நடக்க முடியல. கடைசியில ஓகே இந்த ஹோட்டலே போட்டுடலாம், எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, வைஃபை இல்ல, வேற என்ன இல்ல, ஏசி இல்ல. சரி, என்ன இல்லன்னு இதுக்கப்புறம் போய் தான் தெரியும். இது ரூமே இல்ல அப்படி நாங்க போய் பார்த்தோம். ஆமா, இந்த படம் என்ன படம், உன்னை நினைத்த படத்துல வர மாதிரி, அது கட்டல் கட்டல் மாதிரி அப்படின்வாங்கல்ல. சூப்பர் டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் ஜன்னல் வச்சது. டீலக்ஸ் இல்லனா ஜன்னலே கிடையாது. அந்த நிலைமையில தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்க்க அப்படியே வந்து நம்ம ஊருக்கு ஒரு சென்ட்ரல் எக்மோர் மாதிரி, சென்னைனாலே சென்ட்ரல் தானே, அந்த மாதிரி கொழும்புனாலே இந்த இடம். இதுல பாஷ் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. பட் நாங்க எங்க பெரியப்பா நம்பி வந்துட்டோம். எங்க பெரியப்பா எங்க கூட்டு போறாரோ அங்க நாங்க பின்னாடியே போறோம். சோ அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏரியா தான் கூட்டு போவாங்க. அதனால இங்க வந்திருக்கோம். இங்க பக்கத்துல என்னென்னலாம் சுத்தி பார்க்க இருக்கோ அதெல்லாம் இப்ப சுத்தி பார்க்க போறோம். மணி இப்பவே வந்து 3:30 மணி. இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம் சாப்பிடுறதுக்கு. நான் நேற்று காலையில கூட KFCல 2 பீஸ் சிக்கன் தான் சாப்பிட்டேன். சரியாவே சாப்பிடல, நேற்று நைட்டும் சரியா சாப்பிடல. 24 hours நான் தண்ணியே குடிக்கல. நேற்றுக்கு மதியம் தண்ணி குடிச்சது, இன்னைக்கு மதியம் ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு சொட்டு தண்ணியே குடிச்சேன் நான். சரி வாங்க சாப்பிடலாம்.
இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எதுவுமே இல்லை. 950 rupees தான் இந்த ஊர் காசுக்கு வந்தது. நாங்கள் சாப்பிட்டது இடியாப்பம், சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப கம்மி தான். நம்ம ஊர் காசுக்கு 250 rupees அப்படி தான். அப்புறம் ஒரு லோட்டஸ் டவர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்தோம். நாங்க vlog எடுக்கல, vlog தான் எங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த இடத்துல எங்கள் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. எஸ் ஏன் 2 பேரும் கை வச்சு பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே vlog எடுக்கிறேன், இவன் இங்கே vlog எடுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ லோட்டஸ் டவர் வந்திருக்குமா, லோட்டஸ் டவரா வந்திருக்குமேனு சந்தோஷப்படுங்க. ஏன்னா இப்போ டைம் கரெக்டா 4 o'clock ஆகுது. ஆனா கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க, வெளில எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி 1 hour மழை பிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. 1 hour மழை 1 hour பிச்சு வெளுத்து விட்டுட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு எது இப்பதான் குறைஞ்சிருக்கு. பக்கத்துல இருக்க இடமாவது போய் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கோம். லோட்டஸ் டவருங்க பாருங்க, எவ்வளவு ஹைட் பாருங்களேன். வேற லெவல் டால். இந்த எட்ஜ்ல இருந்து குதிச்சா எப்படி இருக்கும்? தக்காளி சட்னி கூட கிடைக்கும், இது கிடைக்காது, பாடி கிடைக்காது. ஆமா. அண்ட் இந்த லோட்டஸ் டவர் தான் சவுத் ஏஷியாவோட 2nd tallest டவர். அண்ட் அவ்வளோ ஃபேமஸான ஒரு இடம், மெயின் கொழும்புலே இருக்கு. ஸோ நாங்கள் ஹோட்டல்ல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இல்லை இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோ பிடிச்சிங்க வந்துட்டோம். கியூ, ஐயோ கியூ நிக்குது. உள்ள போய் டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்காங்க லோட்டஸ் டவருக்கு. ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்காக பிரபா போயிருக்கான். கியூ நின்றுட்டு இருக்கான் ஆல்ரெடி. ஸோ அவன் அங்கே போயிட்டு இருக்கான். ஏன் எல்லாம் பேக் போறாங்கன்னு தெரியலையே. கைஸ் நம்ம இந்த லோட்டஸ் டவர் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். உள்ள வந்தோடனே எப்படி தெரியுமா தோணுது, ஆக்சுவலி இது ஒரு மால் மாதிரி தான் இருக்கு. உள்ள என்ன தோணுதுன்னா, துபாயில புர்ஜ் கலிஃபா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயே ஒரு லிஃப்ட் வச்சு நம்ம மேல கூட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதோட டிக்கெட் பிரைஸ் இந்த ஊர் காசுக்கு 6000, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1500ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வருது. 1500, 1800 அந்த மாதிரி ஒருத்தருக்கு வருது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு டிக்கெட் எடுக்காதீங்க, ஒரே மழை பெய்யறதுனால நாங்க திறக்குவோமா மூடுவோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, திறப்போமா மூடுவான்னு தெரியாது. நம்ம மூட போறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்க டிக்கெட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, திறந்திருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 15 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் வர வரைக்கும். அந்த 15 minutes என்ன பண்றேன்னு தெரியல. இங்க எல்லாமே செம்ம காஸ்ட்லியா இருக்கு. வெளியே போய் லோக்கலா சாப்பிட்டா கம்மியா இருக்கு, இந்த மாதிரிலாம் உள்ள காஸ்ட்லியா இருக்கு. அண்ட் என்ட்ரி டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியா மாதிரி இல்ல. சொல்ல போனா மத்த ஃபாரின்ல கூட இவ்ளோ காஸ்ட்லியா எனக்கு தெரியல. ஸ்ரீலங்கால எல்லா என்ட்ரி டிக்கெட்ஸுமே பார்த்தா 2000, 3000, நம்ம ஊர் காசுக்கு 2000, 3000, 1800 இந்த மாதிரி தான் இருக்கு. சோ மத்த விஷயத்துல கம்மி செலவு. பட் அந்த காசெல்லாம் சேர்த்து டூரிஸ்ட் ஸ்பாட்டோட என்ட்ரி டிக்கெட்ஸ்க்கு இங்க வந்துரும். அப்படி இப்படின்னு வந்துரும். கைஸ் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இடிமின்னலா இருக்கு, டிக்கெட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்ப இடிமின்னல் போயிடுச்சு, மழை கொஞ்சம் விட்டுருச்சு, அதனால டிக்கெட்ஸ் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாரினரா இருந்தா மட்டும் இந்த டிக்கெட்டோட சேர்த்து பிக்சல் ப்ளூம் அப்படின்ற ஒரு இடம் ஃப்ரீ. அது ஒரு டிஜிட்டல் மியூசியம் மாதிரி, உள்ளேயே ஒரு ஆர்ட் மியூசியமே டிஜிட்டலா பொம்மையெல்லாம் வச்சு பண்ற மாதிரி நினைக்கிறேன். சிங்கப்பூர்லாம் அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6200 ரூபாய் ஸ்ரீலங்கன் மணிக்கு ஒருத்தருக்கு. இந்த மாதிரி நாங்க 4 டிக்கெட் எடுத்திருக்கோம். இப்படிதான் இருக்கும். அதுலயே அந்த பிக்சல் ப்ளூம் அந்த 20 தனியா போனா $20, அது இல்லன்னா ஸ்ரீலங்கன்ஸ் போனா $20. அதை நமக்கு ஃப்ரீயா இதோட சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துடுறாங்க. சோ ஒரு வாட்டி இந்த டிக்கெட் எடுத்தா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு லோட்டஸ் டவர் மேலயும் போலாம், பிக்சல் ப்ளூமும் போலாம். அழகா இருக்கு. இது மாதிரி இருக்குல்ல, அல் அரப் மாதிரி. துபாயில அல் அரப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது இதே மாதிரிதான் லிஃப்ட். அது ஒரு 25 floor அந்த மாதிரி. ஆனா ஒரு 10 செகண்ட்ல ஏறிடும். 10 floor 10 செகண்ட், ஒரு செகண்ட்க்கு ஒரு ஃப்ளோர் அந்த மாதிரி செம்ம ஸ்பீடா போச்சு. அது அதே மாதிரி இருக்கு பார்க்க. ஓ இப்படிதான் இருக்குமா? ஓ அப்படியே மேல 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 இருக்கு. தண்ணி சூப்பரா இருக்கு வியூ. இந்த லோட்டஸ் டவர் கொழும்புவோட ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 11th tallest tower in Asia, 19th tallest tower in the world.
அண்ட் சவுத் ஏஷியாவோட செகண்ட் டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதோட டோட்டல் ஹைட் 1153 feet டால். எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தங்குற ரூம் இந்த பக்கமா? ஆமாமா. ஓ, இந்த ரூம்ல நம்ம தங்கிட்டு இருக்கோம். இந்த ரெட், கிரீன் அண்ட் ரெட் இருக்குல்ல, அந்த இடத்துல தண்ணி பக்கத்துல. செம்மையா இருக்கு. எங்க மாமா நெட் இல்லன்னு தெரிஞ்சோம் வீடியோ எடுத்து அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதுல இன்டர்நெட்டே இல்ல. எதுக்கு அனுப்புறாருன்னு எனக்கும் தெரியல. ஒரு மாசம் கழிச்சு சென்னைக்கு போகும்போது அவருக்கு டவுன்லோட் ஆகல, அப்ப பாத்து. பா, என்ன டால் பாருங்களேன். பா, வேற லெவல். இப்போ அதுல இருந்து லிப்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே இதான் நார்மல் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இதுதாங்க அதோட கிட்ட இருந்து பிக்சரா பார்த்தா இதுதான் அந்த லோட்டஸ் இப்படிதான் இருக்கு. இப்போ பிக்சல் ப்ளூம் என்ட்ரி எந்த பக்கம்? அந்த பக்கம் இல்லடா. ஷூரா? அவங்க வேற எதுக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பா, செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்க பிக்சல் ப்ளூம் மியூசியம்குள்ள போவோம். எங்க வீடியோ அலவுடா எடுக்கணும்? ஓகே ஓகே. இங்க வந்து ஏதோ சுட்டி டிவி மாதிரி ஒண்ணு ஓடுது. என்னடா வசனமே புரியல. அதான் இருக்கு. நாங்களும் கண் பாத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து இல்லாம தேவையில்லாம இவங்க எல்லாம் கூட்டு உட்காந்து டென்ஷன் ஆகுறாரு. வீட்டுல இந்த மாதிரி போனாலும் கோவப்பட்டுருவாரு. எதுக்கு தம்பி சுட்டி டிவி வச்சிருக்குமே அப்படின்னு. டேட் பேக் டு 1505 அந்த இயர்ல இருந்து என்னென்ன நடந்தது, யார் யார் இந்த ஊருக்கு வந்தாங்க, ஸ்ரீலங்காவை எப்படி அவங்க ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து அடுத்தடுத்த மன்னர்கள் யார், எப்படி இந்த சிம்பிள்லாம் வந்து இந்த கொடி இன்னைக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நிறைய விஷயங்களை வந்து ஒரு கார்ட்டூன் வடிவில் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரொஜெக்டர் போட்டு வந்து சொல்லி காட்டினாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ரூம்ஸ் இருந்தது. ஒரு ரூம்லேயே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓ, ஒருத்தர் நின்னா அதுல நின்னா அந்த பேர்டு வருது. இங்க ஒரு இடம் வச்சிருக்காங்க. இங்க மெட்டல்ஸ் வச்சிருக்காங்க. இதை தொட்டா கலர் மாறும். எங்க மாமா தொடுவார் பாருங்க. தொடுங்க மாமா. இவருக்கு கலர் மாறிடுச்சு. ரெட்டு. இப்ப தொடுங்க ப்ளூ. இந்த மாதிரி மாறுது. மெட்டல் ஒன்று வச்சிருக்காங்க. எல்லாரும் அங்க நின்று கலர் கலரா இது மாற அப்படியே நம்ம வந்து போட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து எங்க போனோம் என்ன போனோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து வர விளாக்ஸ்ல நான் காட்டுறேன்.